வணக்கம் மக்களே. இப்போதைக்கு நம்ம குட் பாயோடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் சர்ஜன் கிம்மை லியோ சுட்டிருப்பார். அது மூலயமா சர்ஜன் கிம் தண்ணிக்குள்ளார போய் விழுந்திருப்பார். ஜிஹானாவுமே அந்த ஒரு ஷாக்கில் இருக்கும்போது திடீர்னு அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து சர்ஜன் கிம்முடைய பேரை கத்துறது மட்டும் இல்லாமல் தண்ணியில் குதிச்சு கொஞ்சம் கூட யோசிக்காமல் சர்ஜன் கிம்மை காப்பாற்றிடுறாரு. இப்படிலாம் ஒரு சீனை நமக்கு காமிக்கும்போது இதால் ஜூனுக்கு தான் பிரச்சனை. ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு இப்படி நடந்திருக்கணும் போது ஜூனால் இதுக்கு மேலேருந்து கூட்ஸ் எல்லாம் கடத்த முடியாது. அதில் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக மேயருக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் அந்த பைத்தியக்காரன் காலை எடுக்கிற மாதிரியே தெரியல. கடைசியாக சர்ஜன் கிம்மை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண மாரி காமிக்க இந்த இடத்துல நமக்கு மேயரை காமிச்சா ஜூன் எவ்வளோ வாட்டி கால் பண்ணாலும் மேயர் காலை எடுக்கிற மாதிரி தெரியல. அதால் ஜூன் மேயர் மேலே சமக்கெடுப்பாக இருக்கார். மேயர் வந்து ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறாரு. அந்த மீட்டிங்கில் அதிக ஆட்களோட பேசின்னு இருக்கும்போது எதிர்பாராத வகையில் அந்த இடத்துக்கு ஜூன் வராரு. அடியாட்களோட அந்த இடத்துல ஜூன் மேயர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்ற மாரி மேயரை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் தரேன்னும் போது மேயர் இது பணத்தை பற்றி இல்லைன்ற மாரி புரிய வைக்க ட்ரை பண்ணால் அப்படின்ற மாரி அந்த பணத்தை மேயருடைய வாயில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற வேலையை மட்டும் நீ மூடிக்கிட்டு பண்ணால் மட்டும் போதுன்ற மாரி அந்த இடத்துல ஜூன் சொல்ல, இதுக்கு நடுவில் கோஸ்ட் கார்டு அதுக்கடுத்ததாக கஸ்டம் சர்வீஸில் இருக்கிறவங்களாம் இந்தமாரி போலீஸ் ஸ்டேஷனை விசிட் பண்ணுறாங்க. இதனால சில பிரச்சனைகள் ஏற்படுது. உள்ளார ப்ராசிக்யூஷன் வர சரின் டேயாங் இந்த விஷயத்தெல்லாம் மின்சி கிட்ட சொல்கிறாரு. மின்சிக்கும் அதை பார்த்துன்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜேயாங் வருது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறேன்னா, கிம்முடைய நிலவரம் இப்போதைக்கு நல்லா தான் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லின்னு இருக்காரு. கூடிசுக்கு இழந்திருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்ல நம்ம ஆட்கள்லாம் அதை தான் பார்த்துன்னு இருக்காங்க. அவர் இழந்ததுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும்னு சொல்ல, இதுக்கு நடுவில் டாங்ஜூ இந்த மாதிரி கிம்முடைய வீட்டுக்கு போய் அவருக்கு தேவையான பொருளை எடுக்கலான்னு போகும்போது அந்த இடத்துல தான் அவருக்கு அந்த காலுக்கான சிடி ஸ்கேன் கிடைக்குது. அதை இவர் பார்த்துன்னு இருக்கும்போது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் யோசிக்கிறாரு. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இவர் ஹீரோயினிக்கிட்ட பேசுகிறதுக்காக வந்திருப்பார். அந்த சமயத்தில் ஹீரோயினி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் உன்னை பாக்ஸிங் கிளப்பில் பார்க்குறேன், இப்போ பேச வேணாம், நான் ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போகிறேன்னு சொல்ல அதுக்கேற்ற மாரி டாங்ஜு வந்து முன்னாடி சர்ஜன் கிம்மை பார்த்து இருந்திருப்பார். கடைசியாக ஒரு ஹீரோயினிக்காக பாக்ஸிங் கிளப்லேயுமே வெயிட் பண்ணியிருப்பார். ஆனால் ஹீரோயினி வந்திருக்க மாட்டாங்க. ப்ரெசண்ட்டில் ஹீரோ வந்து மின்சிக்கை பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்தமாரி எப்படி கிம் இருக்காருன்ற மாரி கேட்கும்போது அந்த இடத்துல தான் கிம் கண்ணை திறந்த விஷயம் தெரியுது. ஜிஹானா கிம்மை பார்த்துன்னு இருக்கதை சொல்ல ஹீரோவுமே அதை வெளியே இருந்து பார்க்குறாரு. கின்னுமே எப்படியோ கண்ணை முழிச்சிட்டாரு. அதுக்கு நடுவில் ஜிஹானா கொஞ்சம் எமோஷ்னல் ஆகுறாங்க. கடைசியாக ஹீரோவுமே அந்த திங்ஸ் எல்லாம் ஜிஹானா கிட்ட தர ஜிஹானா ரொம்ப எமோஷ்னலாக யாருக்கிட்ட அழுகிறதுனே தெரியாமல் ஹீரோ கிட்ட அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெயாங் நம்ம டீமோடைய நிலவரம் என்னென்னு மின்சி கிட்ட விசாரிச்சா இவங்க டீமை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கான முடிவை கமிஷனர் எடுக்கிறாருன்ற மாதிரி ஜெயாங் பேசின்னு இருக்க ஹீரோவுக்கு ரோட்டில் நடக்கும்போது தலை சுற்ற ஆரம்பிக்குது. அவருடைய சில பாக்ஸிங் நினைவுகள்லாம் வர மாரி காமிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஹீரோ கிட்ட டாக்டர் என்ன சொல்லியிருப்பார்னா, உங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு அந்த பிரெயின் ஸ்கேன்லாம் எடுத்ததுக்கப்புறம் சொல்லியிருப்பாங்க. பிளட் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் ஒழுங்காக வச்சுருக்கோங்கன்னு அவங்களாம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு நடுவில் ஹீரோ ரோட்டில் நடந்து போகும்போது அவர் மயங்கி விழுந்துருவார். ஒரு 3 மாதம் இதிலே கிடக்குது. அதுக்கு நடுவில் சர்ஜன் கிம் எழுந்திருக்க அந்த இடத்துக்கு கமிஷனருடைய அசிஸ்டண்ட் வரது மட்டும் இல்லாமல் டீமை டிஸ்மேண்டில் பண்ணியாச்சுன்னு சொல்ல அந்த இடத்துல சர்ஜன் கிம்மும் டீமில் இருந்தவங்க நிலவரம் கேட்கும்போது அந்த இடத்துல அவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எப்பயும் போல் பப்ளிக் சர்வீஸ் தான் இந்த பக்கம் மின்சிக் பண்ணுறாரு. சில சின்ன சின்ன பெட்டி கேஸ் எல்லாம் இவர் அட்டென்ட் பண்ணுறாரு. இதுக்கு நடுவில் ஜேஹாங் வந்து அகெயின் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்துட்டார். ஜிஹானா வந்து ரெக்கார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருந்திருப்பாங்க. அதே இடத்துக்கே போயிட்டாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வாலண்டரியாக சில க்ளீனிங் ஒர்க் மட்டும் பண்ணணும்னு ஆர்டர் விட்டுருக்காங்க. இந்த இடத்துல மின்சிக்கோடைய வீட்டில் காமிச்சா அவங்க பொண்ணு வந்து ஒரு சூப் வாங்கி வந்திருப்பாங்க. இதை நம்ம ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்ற மாரி அவங்க பேசின்னு இருப்பாங்க. அந்த இடத்துல இவருமே இந்த சூப் நல்லா இருக்குன்ற மாரி அதை பற்றி பேசின்னு போது அந்த இடத்துல ஹீரோ உட்காந்து இருப்பார். ஹீரோவை ஒரு சாப்பிட கூடும்போது அந்த பொண்ணுமே நான் அவரை கூட்டுட்டேன், அவர் தான் வரலன்னும் போது சரி நீ ஹீரோ கிட்ட பேசலான்னு இருக்காரு. உனக்கு பசி எடுக்குதுன்னு எனக்கு தெரியும், நீ வந்து சாப்பிடுன்னும் போது அந்த இடத்துல ஹீரோ எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்ல அந்த இடத்துல மின்சிக் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கான், அதில் போய் நீ ஜாயின் பண்ணுற, நீ எதுக்கு போலீஸில் சேர்ந்தன்ற மாரி அந்த இடத்துல கேட்கும்போது அந்த இடத்துல ஒரு சிம்பிளாக தேங்க்யூன்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் பண்ண உதவி மொத்தத்துக்குமே தேங்க்யூ, நீங்கள் மட்டும்தான் என் மேலே அக்கறை காட்டுறீங்கன்ற மாரி ஹீரோ யோசிக்க
இதுக்கு நடுவில் ஒரு சூப்பரான ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த இடத்துல ஹீரோ ஒரு மெடிசன் வாங்கி வந்திருப்பாரு. அந்த மெடிசன் கீழே விழுந்துடுச்சு. அதுக்கு நடுவில் சில பசங்க பிரச்சனை பண்ண அவங்க கூட சண்டை போடும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு மின்சிக் வந்து தானாக வாங்கி கேட்டுக்கிறாரு. ஏன்னா ஹீரோ பப்ளிக் வயலன்ஸ் பண்ணியிருக்காருல, அதை கேட்கலான்னு வரும்போது மின்சிக்கோடைய மூஞ்சிலே குத்த, போலீஸ் மூஞ்சிலேவாடா குத்துறன்ற மாரி உன் தக்காளி சட்னி எடுக்கிறேன்னு அவரை உள்ளார போட்டுறாங்க. உள்ளார போடும்போது அவருடைய கையில் ஒரு மெடிசன் இருக்கிறத பார்க்குறாங்க. அது அவருடைய அம்மாவுக்கான மெடிசன். என்னன்னு பார்த்தா இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சு மின்சிக் ரொம்பவே வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ பெருசாக எந்தவித சண்டைகளுமே ஈடுபட்டிருக்க மாட்டார். மற்ற பசங்க ஈஸியாகவே ஹீரோவை புள்ளி பண்ணியிருப்பாங்க. அதை பெருசாக கண்டு இருந்திருக்க மாட்டார். ஆனால் இந்த இடத்துல தான் மின்சிக் அமேசிங்கான ஒரு விஷயம் பண்ணுறாரு. அது என்னன்னா, நீ நல்லாவே சண்டை போடுற, உனக்கு ஏற்ற ஒரு வாய்ப்பை நான் தரேன்ற மாரி ஹீரோ பாக்ஸிங்குள்ளார போகிறதுக்கு ஒரு காரணமாகவே மின்சிக் தான் இருந்திருக்காரு. பாக்ஸிங் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா, பாக்ஸிங்கை விட்டு ஹீரோ வெளியே வரும்போது சில குற்றங்கள்னால அதுக்கப்புறம் மின்சிக் ஹீரோவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் பாக்ஸிங்கை விட்டு வெளியே வந்துட்டல, நீ போலீஸில் ஜாயின் பண்ணுற மாரி ஹீரோ போலீஸில் ஜாயின் பண்ணுறதுக்கும் பாக்ஸிங்கு போனதுக்கும் ஒன் ஆஃப் த ரீசன் மின்சிக்காக இருந்திருக்காரு. இதுக்கு நடுவில் ஹீரோ அடிக்கடிக்கு கியாங்கில்லோடைய அம்மாவை பார்த்துக்கின்னு அவங்க உடல்நல எப்படி இருக்குன்னு இவர் பார்த்துன்னு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஜிஹானா டைம் கிடைக்கிறப்பெல்லாம் சர்ஜன் கிம்மை பார்த்துக்கின்னா அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இவங்க கண்ணிலுமே அந்த சிடி ஸ்கேன் மாட்டியிருக்கும் காலுக்கானது, அதை இவங்க பார்த்துன்னு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கிற மாரி காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இந்தமாரி ஹீரோயினி அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக உட்காந்து இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க அம்மா நீ சர்ஜன் கிம்மை கூட்டாரலையான்ற மாரி கேட்க, அந்த இடத்துல இவங்களுமே எங்கள் 2 பேருக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, அதை பற்றி பேசாதீங்கன்னும் போது அந்த இடத்துல அவங்க அம்மா வேறு புது பாய் ஃப்ரெண்டும் வந்திருப்பாங்க. அது வேறு ஜிஹானாவுக்கு பிடிக்காது. அதே சமயத்துலேயே அந்த பாய் ஃப்ரெண்ட் பேசுகிற விதமும் பெருசாக ஜிஹானாவுக்கு பிடிக்காது. அவங்க அம்மா புது ஆளை டேட் பண்ணுறதும் இவங்களுக்கு பிடிக்காது. அந்த சமயம் தான் அந்த ஆளுடைய டை இருக்குல்ல, அந்த டையாண்டு இவங்க அப்பாவுடைய ஒரு சின்ன கிளிப் இருக்கும், அது கிஃப்டாக அவங்க அம்மாவுக்கு கொடுத்தது. அதை இவருக்கு கொடுத்துருக்கதை பார்த்தோன்னே இவர் இங்கே செம கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் அதை கொடுங்கன்ற மாரி அவர்கிட்ட கேட்டால் அவர் தர மாரியே தெரியல. அதால் ஜிஹானாவே அதை பிடிங்கின்னு வெளியே போயிடுறாங்க. வெளியே போகும்போது இவங்களுக்கு அகெயின் தலை சுற்ற ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் அடிக்கடிக்கு ஆகும்னு நினைக்கிறேன். இதை சர்ஜன் கிம்மோ அந்த இடத்துல இருந்து பார்க்குறாரு. அந்த இடத்த விட்டு இவங்க வெளியே போகும்போது அந்த கிளிப் கீழே விழுந்துடும். அந்த கிளிப்பை எடுக்கலான்னு இவங்க கீழே குனியும் போது அகைன் தலை சுத்த, அந்த சமயத்தில் இவங்களை கார் ஏற்ற வரும்போது சர்ஜன் கிம் உள்ளார புகுந்து காப்பாற்றிருப்பார். அந்த சமயத்தில் தான் இவருடைய கால் சுளுக்கு பிடிச்சிருக்கும். இதை இந்த இடத்துல காமிக்க அந்த இடத்துல ஹீரோயினுமே நீ மேட்சை விட்டதுக்கு நான் தான் காரணமான்ற மாரி சர்ஜன் கிம் கிட்ட கேட்டேன். சர்ஜன் கிம் வந்து அது என்னுடைய டிசிஷன், அதுக்கு உனக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது, அதை பற்றி நீ கவலைப்படணுன்ற அவசியமும் கிடையாதுன்ற மாரி இந்த இடத்துல சர்ஜன் கிம் சொல்கிறாரு. இந்த இடத்துல ஹீரோ அந்த டாங்ஜோன்ற நான் என்கிட்ட உட்காந்துன்னு இருப்பார். ஹீரோயினிக்காக காத்துன்னு இருக்கேன். கடைசி ஹீரோயினி வரல, சரின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவார். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுமே வராங்க. இதுக்கு நடுவில் நமக்கு ஜூனை காமிக்கிறாங்க. ஜூன் வந்து அந்த இடத்துல இவருடைய கொலீக்ஸோடு தான் பேசின்னு இருக்காரு. அந்த இடத்துல எல்லாருமே சகஜமாக சிரித்து பேச சரின்னு பெருசாக அதை ஜூன் கண்டுக்காமல் வெளியே வராரு. வெளியே வரும்போது எதிர்பாராத வகையில் அந்த இடத்துக்கு யோன் வராங்க. வரது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்குன்ற மாரி ஜூனை நல்லா விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் திடீர்னு இவங்க டெரராக மாறி அவள் எங்கன்ற மாரி ஒரு பொண்ணை பற்றி இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல யோன்மே நீ அவளை தெரியாத மாதிரி நடிக்காத, நீ என்கிட்ட போய் சொல்லணும்னு நினச்சா என்ன நடக்கும் உனக்கே தெரியும்னு ஜூனை மிரட்டும் போது ஜூன் வந்து நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், எனக்கு கண்டிப்பாக அவளை தெரியும், நீ கொஞ்ச நேரம் காத்துரு, நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் நீ செய்யின்ற மாரி வெறுப்பேற்றுற விதமாக ஒரு ஹேர் கிளிப்பை தந்துட்டு போகிறாரு. அது யோனுக்கு கடுப்பாக இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதாவது யோனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்திருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு தான் இந்த ஹேர் கிளிப்பை கொடுத்த மாரி காமிக்கிறாங்க. அதுக்கு நடுவில் நம்ம 2 பேரும் திரும்ப சந்திப்போன்ற மாரி அவங்க 2 பேரும் பின்கி ப்ராமிஸ்லாம் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த சில இல்யூஷனை இந்த இடத்துல காமிக்கிறாங்க. அந்த பொண்ணை பற்றி தான் இந்த இடத்துல யோன் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஜிஹானாவை காமிச்சா இன்றைக்கி அவங்க அப்பா இறந்த நாள். அதில் அவங்க அப்பாவை பார்க்க போகலான்னு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவுக்கே பிடிக்காத ஒரு சாப்பாடு எடுத்தாந்துருக்காங்க. அதே சமயத்தில் இவங்க அந்த நாளையுமே மறந்துட்டாங்க. அதில் ஜிஹானா கோவமாக வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அந்த சமயத்தில் அவங்க அம்மா கேலண்டரை பார்த்து தான் என்ன நாளுன்றதே ஒழுங்காக புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் சரின்னு ஜிஹானா வந்து அவங்க அப்பாவை பார்க்க போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஒயின் பாட்டில் இருக்குது. இதை போன எபிசோடில் பார்த்துருக்கலாம். பிஏக்கும் லியோவும் இதுக்காக தான் சண்டை போட்டிருப்பாங்க. லியோ வந்து அந்த சமயத்தில் இந்த ஒயின் பாட்டில் உனக்கு கிடையாது வேற ஒருத்தவங்களுக்குன்ற மாரி பே கிட்ட சொல்லியிருப்பாரு. அதை இந்த இடத்துல ஜிஹானா யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த பக்கம் சியோக்கு வந்து கிம்மை பார்க்க வந்திருக்காரு. அந்த சமயத்தில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் உன்னுடைய பிரதராக இருக்கிறதால தான் உன்னை பார்க்க வேண்டியது
வேண்டியது இருக்குது. அப்பா உன்னை பற்றி உண்மையாலுமே கவலைப்பட்டார். நான் உங்ககிட்ட ஒரு அட்வைஸ் தரேன். எப்பயுமே பயந்து ஓடாத, எல்லாத்தையும் எதிர்த்து சண்டை போட கற்றுக்கோன்ற மாரி இவங்க ஷேர்ஸை பற்றி சில டீல்ஸ்லாம் பேசுகிறாங்க. அந்த ஷேர்ஸ் விஷயம் என்னன்றது புரியல. இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்றத லைட்டாக காமிக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு ஷார்ட் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ அதிக இடத்துல வாலண்டரியாக வேலை செய்வார்ல, அதுபடி பேங்க்கில் வேலை செய்யும்போது ஜூனை பார்க்குறாரு. ஜூனுமே இந்த பக்கம் பேங்க்கில் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாரு. இதேமாதிரி உன்னால் தான் எனக்கு என்னுடைய சர்வன்ஸ் பே கிடச்சிது, அது மட்டும் இல்லாமல் நான் சேவிங் அக்கௌண்ட்ஸையும் ஓப்பன் பண்ணிட்டேன்னு சொல்ல, அந்த இடத்துல இதை கேட்ட ஹீரோ, இதை நீ இப்படி தான் சொல்வியா, எனக்கு மீல்ஸ் வாங்கி தர மாட்டியான்னு கேட்க, சரின்னு அவங்களும் உட்காந்து இந்த இடத்துல சாப்பிட அந்த இடத்துல ஜிஹானாவை காமிச்சா. ஜிஹானாவுக்கு லியோ சொன்ன சில வார்த்தைகள் ரொம்ப ஷாக்காக இருக்கும். அதே சமயத்தில் இவங்க நம்மக்கிட்ட விசாரிக்கும் போது டாலர்னு ஒரு ஆளை பற்றி தெரிஞ்சிருக்கும். அவரை பற்றி இவங்க விசாரிக்கலான்னு இருக்காங்க. ஆனால் இவங்கக்கிட்ட எந்தவித க்ளூவும் கிடையாது. அதில் இவங்க கொஞ்சம் ஷாக்காக இருக்க. அதே சமயத்தில் ஹீரோ ரோட்டில் எதிர்ச்சியாக நடந்து போகும்போது ஜின்ஸுவோடைய பையனை பார்க்குறாரு. அதை ஹிடன் ரனில் ஒரு ஆள் இறந்துருப்பார்ல, அந்த பையனை இவர் பார்க்குறாரு. கடைசியாக ஃபியூனரலில் பார்த்தது இப்போ தான் ஹீரோ பார்க்குறாரு. இந்த பக்கம் ஹீரோயினி ரெக்கார்ட் ரூமில் வேலை செய்கிறதுனால சில ரெக்கார்ட்ஸை செக் பண்ணும்போது 2008ன்னு ஒரு ரெக்கார்ட் கிடைக்குது. அதில் ஸ்மக்லர் டாலர் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கு. அதை இவங்க செக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் ஹீரோ ஜூன் கிட்ட என்ன பேசினார்னு யோசிச்சு பார்க்குறாரு. ஜூன் வந்து ஹீரோவை இதுக்கு மேலே வந்து எங்கேயும் பயந்து ஓடாத, உன்னால் சண்டை போட முடியாதான்னு வேணும்னே ஹீரோவை வெறுப்பேற்றி விட்டுருப்பாரு. ஹீரோ இதுக்கு மேலே வந்து ஜூன் கூட சண்டை போடலான்னு இருக்காரு. சரின்னு ஹீரோவும் ரோட் சைடாக நடந்து போயின்னு இருக்காரு. அந்த சமயத்தில் அவர் ஜின்ஸுடைய பையனை பார்க்குறாரு. சரி, நான் அவன் பக்கத்தில் போய் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. மற்ற பசங்க இந்தமாரி பைசைக்கிள் ஓட்டுறாங்களே, நீ ஓட்டலையான்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு எப்படி ஓட்ட தெரியும், நான் தான் சின்ன பையனாட்டம் இருக்குன்னு, இந்த 2 வீல் இல்லாமல் என்னால் எப்படி ஓட்ட முடியுன்ற மாரி அவன் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவன் எல்லாருமே சின்ன பையனாட்டம் பார்க்குறாங்களா, அதை பற்றி இவன் சொல்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியாக என்னுடைய அப்பா எனக்கு சொல்லி தரதா சொன்னார்னு இந்த பையன் பேசும்போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் எப்படி கற்றுக்கினேன்னு தெரியுமா, இந்தமாரி என்னுடைய வீட்டில் அடிக்கடிக்கு சண்டை ஏற்படும். அந்த சமயத்தில் நான் என்னுடைய முயற்சியை கைவிடலை, நான் என்னுடைய முகத்தில் பயத்தை காட்டாமல் பைசைக்கிளை ஓட்ட ஆரம்பிச்சேன்னு அந்த பையன்கிட்ட பேசும்போது அந்த பையன் வந்து திடீர்னு அவங்க அப்பாவை பற்றி பேசுகிறான். என்னுடைய அப்பாவை காயப்படுத்தின அந்த கெட்ட பசங்களை நீங்கள் எதுவும் பண்ணலையான்ற மாரி இவன் கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ அதை பற்றி கவலைப்படாத, நான் கண்டிப்பாக அவங்கள பிடிப்பன்ற மாரி அந்த பையனுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு. கடைசியாக அந்த பையனுக்குமே சைடில் 2 வீல் இருக்குல்ல, அந்த வீல் இல்லாமல் எப்படி பைசைக்கிளை ஓட்டுறதுன்ற மாரி கடைசியாக சொல்லி கொடுத்துட்டாரு. இதுக்கு நடுவில் ஹீரோ வந்து ஜூனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ராத்திரி விஜிலாண்டியாவே மாறிடுறாரு. எவன்லாம் ஜூன் கீழே வேலை செய்கிறானோ மொத்த கம்பெனியுமே அடித்து உடைக்கிறாரு. முக்கியமாக எவங்கிட்டலாம் அந்த கோல்டன் வாட்ச் இருக்கோ, அந்த கோல்டன் வாட்ச் இருக்கிறவனா டார்கெட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்தையுமே ஒரு துவம்சம் பண்ண இது நியூஸில் ஓடுது. இதை சர்ஜன் கிம், ஜேயாங், அதுக்கு அடுத்ததா ஹீரோயினின்ற மாரி மொத்த ஹோல் டீமுமே பார்க்குது. அந்த சமயத்தில் சர்ஜன் கிம்முக்கு அவருடைய பிரதர் சொன்னது ஞாபகம் வந்திருக்கும். அதாவது, நீ இந்த இடத்த விட்டு ஓட ட்ரை பண்ணாத, நீ எதிர்த்து சண்டை போடுன்னு அவருடைய பிரதர் சொல்லியிருப்பாரு. அதுக்கேற்ற மாரி பெண்ணில் ஒரு நீடில் இருக்குல்ல, இவருக்கு இதை பார்த்தோன்னே இவருடைய லாஸ்ட் மேட்ச் தான் ஞாபகம் வரும். ஆனால் இந்த வாட்டி எதிர்த்த அந்த நீடிலே இவர் உடைச்சிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோயினி எவ்வளோ வாட்டி ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்க, ஆனால் ஒரு வாட்டி கூட ஒரு கால் எடுக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ஹீரோ விஜிலாண்டியாக சுற்றுறாரு. ஜூன் கீழே எவன்லாம் வேலை செய்கிறானோ மொத்த பேரையும் புரட்டி எடுக்கிறாரு. அது வகையில் பெரிய தலைங்களாக இருக்கிற ஒரு இடத்துல போய் அந்த இடத்துல கலக்க ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு தரமான ஒரு இன்டர்வியூட நமக்கு ஹீரோவை காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மொத்த பேருமே அடிக்கிறது மட்டும் இல்லாமல் இது எனக்கான ரிங்குன்ற மாரி ஹீரோ சொல்ல அதோட இந்த எபிசோடை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தரமான எபிசோடாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் எபிசோடுக்கு இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். என்னோடய எக்ஸ்ப்ளனேஷனில் எதனாச்சும் மிஸ்டேக் தெரிஞ்சால் அதையுமே சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுக்கு மேலே நம்ம சொல்ல வந்து வேறு எதுவும் கிடையாது. இதேமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் லாசமான வீடியோவில் சந்திக்கிறேன். ஆஃப் அண்ட் கைஸ் வரட்டா.